வெல்கம் டு அல்காரிதம். நீங்களும் ஆகலாம் கணித மேதை. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து 3.2 எக்ஸசைஸில் 6th சம்லேருந்து பார்க்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நான் இதுக்கு முந்தின இந்த 5 சம்ஸ் வரைக்கும் வந்து லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த சம்ஸையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ சம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 6th சம், டிவைடட் த நம்பர்ஸ் கிவன் பிலோ இன் த ரெக்வயர்ட் ரேஷியோ. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீழே கொடுத்துருக்க அந்த நம்பர்ஸை வந்து நம்ம வந்து இந்த ரேஷியோவில் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 20 இந்த ரேஷியோ 3:2. 20யை நம்ம 3:2ன்ற ரேஷியோவில் பிரிக்க போகிறோம். இப்போ நமக்கு 20 இங்கே இருக்குது. 20யை நம்ம மொத்தமாக எவ்வளோ பார்ட்ஸாக பிரிக்க போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி தெரியும் நம்ம 20 எவ்வளோ பார்ட்ஸாக பிரிக்க போகிறோம் அப்படின்னு? கரெக்டு, 3யும் 2வையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடச்சிடும். 3 + 2 எவ்வளவு? 5. 5 பார்ட்ஸை நம்ம வந்து 20யை பிரிக்க போகிறோம். ஓகே, இது ஒரு மெத்தட் நான் சொல்லித்தரேன். இப்போ அனதர் மெத்தட், நெக்ஸ்ட் சம்க்கு இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் 1 பார்ட்டுடைய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு, நம்பர் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். 20 ÷ 5 எவ்வளவு? 5 டேபிளில் 20 எவ்வளோ டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ். 5 4s are 20. ஒரு பார்ட்டோட அளவு எவ்வளவு? 4ன்னு கிடச்சிருச்சு. நம்ம இங்கே ஃபஸ்ட் எவ்வளோ இருக்குது? 3ன்ற ரேஷியோ. அப்போ 3 பார்ட்டோட அளவு எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? 1 part × 3 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4 3s are 12. நெக்ஸ்ட்டு 2 பார்ட் இருக்குது, 2 பார்ட் கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் 4 × 2, 4 2s are 8. 3 பார்ட் எவ்வளவு? 12. 2 பார்ட் எவ்வளவு? 8. இது 3:2 இருக்கு இல்லையா? இங்கே 12 8 நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம்மு 27 இந்த ரேஷியோ 4:5. 27 வந்து நம்ம 4:5ங்கிற ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 27 இஸ் டிவைடட் இன்ட்டு 27 நம்ம எவ்வளோ பார்ட்டாக பிரிக்க போகிறோம் அப்படின்னா வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். 4 + 5 அதாவது 9 பார்ட்டாக பிரிக்க போகிறோம். ஓகேவா? 4 பார்ட்ஸ் ஈக்குவல் டு நமக்கு 4 பார்ட்ஸ் எவ்வளோவில்? ஃபஸ்ட்டு 27 × 27ல் நம்ம எவ்வளோ பார்ட்ஸை பிரிக்க போகிறோம் அப்படின்னா அந்த 4 பார்ட்ஸ் மட்டும் எடுத்துக்க போகிறோம். எவ்வளோ பார்ட்ஸில்? 9 பார்ட்ஸில் 4 பார்ட்ஸ் மட்டும் நமக்கு தேவை. ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4 ÷ 9. 27 × 4 எவ்வளவு? மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம இது டிவைட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். 9 டேபிளில் வந்து 27 எவ்வளோ டைம்ஸ் வருது? 1 9 is 9, 2 9s are 18, 3 9s are 27. 4 3s are எவ்வளோ வருது? 12. அப்போ 4 பார்ட்ஸ், நம்ம இந்த 4 பார்ட்ஸ் எவ்வளோ வருதுன்னா 12 வருது. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா 5 பார்ட்ஸ். அதே சேம் அவ்வளோதான். 27ல் 5 பார்ட்ஸ் மட்டும் நமக்கு தேவை. டோட்டல் பார்ட்ஸ் 9, அதில் 5 மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இதே சேம் அதே தான். 1 9 is 9, 3 9s are 27, 5 3s are 15. ஓகே, இப்போ நம்ம வந்து 4 பார்ட் எவ்வளோ வந்திருக்கு? 12. இது வந்து 5 பார்ட்டு 15 நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள், 27 கரெக்டாக வரும். ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டானு பார்க்க நமக்கு அதுதான் ஒரே மெத்தட். ஓகேவா? இப்போ இந்த 2 மெத்தட் இருக்குது. உங்களுக்கு வந்து எது ஈஸியோ நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 40 இந்த ரேஷியோ 6:14. 6:14 ரேஷியோவில் 40யை நம்மளை வந்து பிரிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, 40 டிவைடட் இன்ட்டு 6 + 14. 40யை நம்ம வந்து எவ்வளோவா டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா 6யும் 4யும் ஆட் பண்ணால் தெரிஞ்சிடும். 6 + 14 எவ்வளவு? 6யும் 14யும் ஆட் பண்ணால் தெரிஞ்சிடும். 6 + 14 20. ஓகே, ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்த மெத்தட் பிரகாரம் போடணும் அப்படின்னா 4014லேருந்து 20யை டிவைட் பண்ணிக்கோங்க. 20யை டிவைட் பண்ணிட்டு எவ்வளோ டைம்ஸ் வரும்? 1 2 is 2, 2 2s are 4, 2 டைம்ஸ் வரும். 0 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா. ஓகே, இதை வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 6 பார்ட்ஸ்னால் இப்போ 40ல் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெத்தடை ஃபாலோ பண்ணலாம்.
இப்போ வந்து ஒரு பார்ட் எவ்வளவு 2. அப்போ 6 பார்ட்ஸ்னால் 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடச்சிடும். ஓகேவா? 6 2s are 12. நெக்ஸ்ட்டு 14 பார்ட்ஸ் ஈக்குவல் டு சேம் அதே தான் 2ன்ற நம்பர் கூட 14ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடச்சிரும். 14 2s are எவ்வளவு 28. ரெண்டே ஆட் பண்ணுங்கள், கரெக்டாக 40 வருதா? ஓகே, அப்போ நம்ம போட்டது கரெக்டு. 6 பார்ட்ஸ் எவ்வளவு 12, 14 பார்ட்ஸ் எவ்வளவு 28. சம்மு in a family the amount spent in a month for buying provisions and vegetables are in the ratio 3:2. If the allotted amount is 4,000, then we will be amount spent for provision and vegetables. இப்போ வந்து நம்ம வந்து குடும்ப செலவுக்காகவும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கவும் எவ்வளோ வீட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 4,000 ஒதுக்கியிருக்காங்க. நம்ம ப்ரொவிஷனை வந்து 3ன்ற ரேஷியோக்கும் வெஜிடபிளுக்கு வந்து 2ன்ற ரேஷியோவில் நம்ம வந்து செலவு பண்ணுறோம். ஓகேவா? அப்போ ப்ரொவிஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம், வெஜிடபிளுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு டிவைட் த ஹோல் மணி இன்ட்டு ஹோல் மணியை எவ்வளோவா டிவைட் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். என்ன ரேஷியோவை ஆட் பண்ணால் நமக்கு கிடச்சிரும் இல்லையா? ரேஷியோவை ஆட் பண்ணுறோம். 3 + 2 5 நமக்கு கிடச்சிருச்சு. இந்த 4,000ன்ற மணியை வந்து நம்ம வந்து 5 பார்ட்ஸாக பிரிக்க போகிறோம். ப்ரொவிஷன் கேட்ஸ் 3 out of 5. 5 பார்ட்ஸில் வந்து 3 வந்து ப்ரொவிஷன். வெஜிடபிள் கேட்ஸ் 2 out of 5. வெஜிடபிள்ஸ் வந்து 5ல் 2 பார்ட்ஸ் வந்து வெஜிடபிளுக்கு செலவு பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரொவிஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு செலவு பண்ணுறோன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். 4,000 டோட்டல் அமௌண்ட்டில் 5ல் எவ்வளோ பார்ட்டு 3 பார்ட். ஓகேவா? இப்போ நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ 5 டேபிளில் 5 1s are 5. இப்போ இது வந்து 5 வந்து 4ஐ விட 5 வந்து இந்த 4 வந்து 5ஐ விட சின்ன நம்பர். ஸோ 2 டிஜிட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எவ்வளோ டைம்ஸ் வரும் 40. 8 5s are 40. நெக்ஸ்ட்டு 2 zeros இருக்குது, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். 8 3s are எவ்வளவு 24. அப்புறம் 00 அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ்க்கு சேம் இதே மெத்தட் தான். 4,000 இன்ட்டு 5ல் எவ்வளோ வெஜிடபிளுக்காக செலவு பண்ணுறோம் 2. 5ல் இது எவ்வளோ வருது 800. இப்போ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 8 2s are எவ்வளோ வரும் 16. 00 அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ப்ரொவிஷனுக்காக 2,400ம் வெஜிடபிள்ஸ்க்காக 1,600ம் செலவு பண்ணுறோம். ப்ரொவிஷனுக்கான அமௌண்ட்டு 2,400, வெஜிடபிளுக்கான அமௌண்ட் வந்து 1,600. Next, a line segment 63 long is to be divided into 2 parts in the ratio 3:4. Find the length of each part. 63 centimeter கொண்ட ஒரு லைனை வந்து 2 பார்ட்டாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து அதாவது 3:4ன்ற ரேஷியோவில். ஃபஸ்ட்டு வந்து 63 சென்டிமீட்டரை வந்து நம்ம எவ்வளோ பார்ட்டாக டிவைட் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு எவ்வளோனா 4:3. அப்போ இது ரெண்டே ஆட் பண்ண நமக்கு தெரிஞ்சிடுமா? 4 + 3 எவ்வளவு 7. ஓகே, 1 பார்ட்டு 3 உள்ள பாட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். 3 உள்ள பாட்டு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுவோம் 63 இன்ட்டு டோட்டல் எவ்வளோ பார்ட்டு 7. 7 நம்ம எவ்வளோ பார்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இந்த 7ல் 3 பார்ட் மட்டும் எவ்வளோ வருதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். 7 டேபிளில் 63 எவ்வளோ டைம்ஸ் வருது 9 டைம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 9 3s are எவ்வளவு 27. நெக்ஸ்ட்டு அனதர் பார்ட் 4 உள்ள பார்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். சேம் இதே தான் 63 இன்ட்டு 4. 7ல் 4 பார்ட் மட்டும் நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். 1 7 is 7. 9 7s are 63. 4 9s are எவ்வளவு 36. இப்போ லைன் செக்மெண்ட்டை 27 ஒரு லைன் செக்மெண்ட்டாகவும் 36ங்கிற ஒரு லைன் செக்மெண்ட்டாகவும் நம்ம பிரிக்கிறோம்.
உங்களுக்குலாம் வந்து நம்ம செஞ்சோம் இல்லையா இந்த சம் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்றது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். டவுட் வந்தால் எப்படி நீங்கள் வந்து ஆன்சரை செக் பண்ணிக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இதை வந்து எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா 27:36. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வந்து 3:4 அப்படின்ற ரேஷியோ கண்டிப்பாக வரும். இப்போ 27க்கும் 36க்கும் காமனாக டேபிள் எந்த டேபிளில் வருது சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்டு 9 டேபிளில் வருது. 9 டேபிள் எவ்வளோ டைம்ஸ் வரும்? 27 3 டைம்ஸ் வரும். 36 4 டைம்ஸ் வரும். நம்ம அதை எப்படி ரைட் பண்ணலாம்? 3:4. 9 3s are 27, 9 4s are 36. 3:4ன்ற ரேஷியோ நமக்கு கிடச்சிருச்சு. டைப் கொஸ்டின்ஸு 9th one, if 2:3 and 4:dash are equivalent ratio, then the missing term is. இந்த மிஸ்ஸிங் டேர்ம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இது மாதிரி ஈக்குவலண்ட் ரேஷியோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி டேர்மை வந்து ஈக்குவல் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இருக்க 2 டேர்மையும் அடுத்து இந்த 2 டேர்மையும் கம்பேர் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ 2க்கும் 4க்கும் காமன் எந்த டேபிள் இருக்குது? கரெக்ட் 2 டேபிள். இது ஃபஸ்ட்டு 2 இருக்குது. 2 கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் இங்கே 4 வந்துச்சு. 2 2s are 4. ஓகே, சேம் அதே தான் பண்ண போகிறோம். 3 கூடயும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த டேஷ் கிடச்சிரும். 3 2s are 6. இந்த டேஷில் என்ன வரும்? 6. நெக்ஸ்ட்டு அண்ட் ஈக்குவலண்ட் ரேஷியோ 4:7 இஸ். 4:7க்கு ஈக்குவலண்ட்டான ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேர்மை மட்டும் எடுத்துப்போம். இதுக்கு காமனாக 2க்கும் டேபிள் இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணோம்னாவே தெரிஞ்சிடும். 4க்கும் 1க்கும் காமனாக டேபிள் எதுவும் வருதா? வரல. இதை சிம்பிளிஃபை பண்ணவும் முடியாது. செகண்ட் ஒன்றை கம்பேர் பண்ணிங்கன்னா இப்போ இது 1ஆ குறையுதுன்னா 7ஐ வந்து 3ஆ குறைக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். 4ஐயும் 8ஐயும் கம்பேர் பண்ணால் 2க்கு காமன் டேபிள் இருக்குது. ஆனால் 7க்கும் 15க்கும் காமனாக டேபிள் இருக்கா? இல்லை. 7ஐ வந்து குறைக்கவும் முடியாது. 15ஐ நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணவும் முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 14 and 8 பார்த்தோம்னா 2க்கும் வந்து காமனாக டேபிள்ஸு 4க்கு 14க்கு இருக்குது. ஆனால் 7ஐ வந்து 8ஆ வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 12 21. 12 and 21ல் 4 கூட என்ன மல்டிப்ளை பண்ண 12 வரும்? 4 3s are 12. கரெக்டு. சேம் அதே 3ஐ வந்து 7 கூட மல்டிப்ளை பண்ணால் 21 வருதான்னு பார்க்கணும். 7 3s are 21. ஸோ இது 7 is இந்த 4:7க்கு ஈக்குவலண்ட்டான ரேஷியோ இது 12:21. which is not an equivalent ratio of 16/24. எது நாட் ஈக்குவல் ரேஷியோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 16/24. இப்போ நம்ம இதை வந்து இதை விட சிம்பிளிஃபை பண்ண முடியும். பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இது 2க்கும் காமனாக எந்த டேபிளில் வரும்? கரெக்ட் 8 டேபிளில். எவ்வளோ டைம்ஸ்? 2 டைம்ஸ் 8 டேபிளில். இது 3 8s are 24. நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் காமனாக எந்த டேபிளில் வரும்? 3 டேபிளில் வரும். 3 டேபிளில் 6 எவ்வளோ டைம்ஸ் வரும்? 2 3s are 6, 3 3s are 9. ஓகே, நெக்ஸ்ட்டு 12 and 18 எது காமன் டேபிளில் வருது? கரெக்டு 6 டேபிள். 6 1s are 6, 6 2s are 12, 6 3s are 18. 6 டேபிள் 6 2s are 12, 6 3s are 18. 2/3. நெக்ஸ்ட் இது எந்த டேபிளில் காமனாக வருது? கரெக்ட் 5 டேபிளில். 5 2s are 10, 5 3s are 15. இது எந்த டேபிளில் காமனாக வருது? 2 டேபிளில் காமனாக வருது. சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 4 டேபிளில் வருது. 4 டேபிள் எவ்வளோ டைம்ஸு? 5 4s are 20, 7 4s are 28. 5/7. இப்போ நீங்கள் இதிலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா 2/3 2/3 2/3 எல்லாமே வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது வருது. ஸோ இது எல்லாமே வந்து ஈக்குவலண்ட் ரேஷியோஸ். இது ஒன்று தான் நாட் ஈக்குவல். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், இஃப் 1600 இஸ் டிவைடட் among A and B in the ratio 3:5, then B share is. இப்போ A B ரெண்டு பேர்த்துக்கு வந்து 1600 வந்து ஷேர்ஸாக பிரித்து கொடுக்குறாங்க. ஓகேவா? நம்ம பியோட ஷேர் மட்டும் கேட்டிருக்காங்க. பியோட ஷேர் இப்போ வந்து ஏயோட ரேஷியோ அளவு 3, பி வந்து 5. ஓகேவா? இப்போ பிக்கு மட்டும் எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டல் அமௌண்ட் 1600 இன்ட்டு இது ரெண்டே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் என்ன வரும்? 5 + 3 8. 8ல்
5 பார்ட் மட்டும்தான் பிக்கு. ஓகே, இது எழுதிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ 8 டேபிள் சொல்லுங்கள். 1 8 is 8, 2 8s are 16, இந்த 00 அப்படியே வரும். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 5 2s are 10, 00 அப்படியே ஆட் பண்ணிக்குவோம். அப்போ என்ன ஆன்சரு? 1000. சி தான் கரெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 3.2 எக்ஸசைஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோஸ் போட உங்களால் பார்க்க முடியும். ஓகே, பாய், தேங்க்யூ.